சின்ன சேலத்தில் ஊழியத்துக்கு போனேன். குளிக்க ஒரு இடம்ல கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு சின்ன கால்வா போகிறது. அங்கே போய் பல் வளைக்கிட்டு குளிக்கிறதுக்காக சில விசுவாசிகளோடு போனேன். எனக்கு முன்னால் ஒரு பிராமணர் குளிச்சிட்டு இருந்தார். அவரு குளிக்கும்போது மற்றவங்க குளித்தா அவருக்கு பொல்லாத கோபம் வந்து சாபம் போட்டுருவாருன்ட்டு என்ன உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஆள் குளிக்கிறான், ரொம்ப நேரம் குளிக்கிறான். குளிச்சுட்டு கரையேறும்போது தான் பார்க்குறேன், தடுமாறி மேலே ஏறுறாரு. அப்போதான் ஒரு அதிர்ச்சியான காரியம். கண்ணு அழகான கண்ணா இருந்தோம், பார்வை இல்லை. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேட்குறேன், ஏன் அவனுடைய கண்ணு குருடு மாதிரியே தெரியலையே, ரொம்ப அழகான கண்ணாச்சே, ஏன் தடுமாறான், ஏன் இப்படி குருடையும் போல இருக்கிறான்? இவங்க சொன்னாங்க, இந்த பிராமணர் இங்கே வரும்போதெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். சூரியனை உண்டாக்குனவரை நமஸ்காரம் பண்ண வேண்டியதானே. சூரியனை பார்த்து பார்த்து கூட கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து பார்த்தனால அந்த ஒளியை தாங்க முடியாம கண்ணு குருடா போச்சு. பக்கத்தில் இருக்க சூரியனையே நம்மால பார்க்க முடியல. அந்த மகிமையின் சூரியன், அவரோட நீதியின் சூரியனா கர்த்தரை எப்படி நம்ம பார்க்க முடியும்?